ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நம்ம விதமான சாஸ் மற்றும் ரிப் கட்டிங்கை பற்றி கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க சாவோட வெவ்வேறு டைப்ஸ், ரிப் கட்டிங் எப்படி செய்யணும்னு. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். பணி 1. மரத்துண்டுகளை வெட்டுவதற்கு பல வகையான ரம்பங்கள் உள்ளன. சில ரம்பங்கள் நேராக வெட்டுவதற்காகவும் மற்ற ரம்பங்கள் வளைந்து வெட்டுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறுக்குவெட்டு போன்ற சில ரம்பங்கள் குறிப்பாக செங்குத்து அல்லது மர தானியத்திற்கு ஒரு கோணத்தில் வெட்ட வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரம்பங்களின் வகைகள். ரம்பங்களில் முக்கியமாக 2 வகைகள் உள்ளது: நேராக வெட்டும் ரம்பங்கள், வளைவாக வெட்டும் ரம்பங்கள் அல்லது சிறப்பு ரம்பங்கள். நாம் பார்க்க போகும் ரம்பங்களை நீங்களும் பார்க்கலாம். முதலில் நாம் நேராக வெட்டும் ரம்பங்களில் உள்ள ரிப் சாவை பார்க்கலாம். இந்த சாவின் பெயர் ரிப் சா. ரிப் சாவின் கத்தி மெல்லிய ஸ்பிரிங் ஸ்டீல் மூலம் தயாரிக்கப்படுகிறது. ரிப் சா தானியத்தின் கோட்டில் அறுக்க பயன்படுகிறது. ரிப் சாவின் பிளேடு மர கைப்பிடியில் திருகுவதன் மூலம் சரி செய்யப்படுகிறது. செய்யப்பட வேண்டிய வேலையின் தகுதியின் தேவைக்கேற்ப ரிப் சாவின் பற்கள் அளவு மாறுபடும். ரிப் சாவின் கைப்பிடி பீச் அல்லது ஆப்பிள் மரத்தால் ஆனது. ரிப் சா 1 சென்டிமீட்டர் நீளத்திற்கு 2 பற்கள் கொண்டது. ரிப் சாவின் நீளம் 60 முதல் 70 சென்டிமீட்டர். ரிப் சா அதன் நீளத்தால் குறிப்பிடப்படுகிறது. ரிப் சாவின் பற்களின் கோணம் 90 டிகிரிக்கும் குறைவாக உள்ளது. ரிப் சாவில் 25 மில்லிமீட்டருக்கு 3 முதல் 6 பற்கள் உள்ளன. அடுத்து நாம் கிராஸ்கட் சாவை பார்ப்போம். மரத்தின் தானியங்களை வெட்டுவதற்கு குறுக்குவெட்டு ரம்பம் பயன்படுத்தப்படுகிறது. கத்தியின் நீளம் 56 முதல் 70 சென்டிமீட்டர் வரை உள்ளது. இது 25 மில்லிமீட்டருக்கு 5 முதல் 9 பற்களை கொண்டுள்ளது. பற்களின் வெட்டுக்கோணம் 90 டிகிரி. ரிப்சா மரக்கட்டைக்கு ஏற்றாற்போல வேறுபட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. கடின மரத்திற்கு சிறந்த பிட்ச் பிளேடு விரும்பப்படுகிறது. சாஃப்ட் வுட்டிற்கு கரடுமுரடான பிட்ச் பயன்படுகிறது. இப்போது கைரம்பத்தை பார்ப்போம். ரிப்சாவின் நீளத்தை விட ஹேண்ட்சா நீளம் குறைவானது. கைரம்பம் பொதுவாக இலகுவான வேலைக்கு பயன்படுகிறது. இப்போது பேனல் சாவை பார்ப்போம். இது மரவேலைக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் ரம்பமாகும். பேனல் சா பல அளவுகளில் கிடைக்கிறது. இது 25 மில்லிமீட்டருக்கு 10 முதல் 12 பற்கள் கொண்டுள்ளது. இந்த ரம்பத்தின் நீளம் 50 சென்டிமீட்டர். இந்த ரம்பம் குறிப்பாக பேனல்களை வெட்டுவதற்கும் கதவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. டெனன் சாவை பார்ப்போம். இது செவ்வக வடிவில் உள்ளது. நீளம் 25 முதல் 40 சென்டிமீட்டர் வரை. இது டெனன் போன்ற சிறந்த வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய பயன்பாடானது குறுகிய மற்றும் நேரான வெட்டுக்கள். அடுத்து நாம் பார்க்க போவது டவுடெயில் சா. டவுடெயில் சாவின் தோற்றம் டெனன் சாவின் தோற்றத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது. டெனன் சாவுடன் ஒப்பிடும்போது டவுடெயில் சா மெல்லியதாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. இது மெல்லிய வேலைக்கு பயன்படுகிறது. டவுடெயில் ஜாயிண்ட்களுக்கு டங்கை வெட்டுவதற்கு குறிப்பாக பயன்படுகிறது. இது திறந்த கைப்பிடிகளை கொண்டுள்ளது. கத்திகளின் நீளம் 20 முதல் 30 சென்டிமீட்டர். இது திறந்த கைப்பிடியை கொண்டுள்ளது. இப்போது நாம் வளைவுகளை வெட்டக்கூடிய சிறப்பு வகை சாக்களை பார்ப்போம். முதலில் போ சாவை பார்ப்போம். போ சா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சட்டகம். சுமந்து செல்லும் இணைக்கும் பட்டை, ஒரு சரம், நெம்புகோல் மற்றும் இருபுறம் 2 கைப்பிடிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. வேலையின் வெளிப்புற வளைவுகளை வெட்ட இந்த வகை ரம்பம் பயன்படுத்தப்படுகிறது. கத்தியின் நீளம் 20 முதல் 30 சென்டிமீட்டர் மற்றும் 6 பாயிண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர். கோப்பிங் சா கடினமான கம்பி சட்டகத்தில் அமைந்திருக்கும் மிகச்சிறந்த கத்தியாகும். கூர்மையான மற்றும் விரைவான வளைவுகளை உள் மற்றும் வெளிப்புறமாக வெட்டுவதற்கு பயன்படுகிறது. கோப்பிங் சா பிளேடின் நீளம் 25 சென்டிமீட்டர். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஃப்ரெட் சா. 300 மில்லிமீட்டர் முதல் 500 மில்லிமீட்டர் வரையிலான ஸ்டீல் சட்டத்திற்கு உதவும் 150 மில்லிமீட்டர் முதல் 180 மில்லிமீட்டர் வரையிலான மிக நுண்ணிய கத்தியை கொண்டுள்ளது. இந்த வகை சாக்கள் குறிப்பாக மெல்லிய மரத்துண்டுகளை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. நாம் அடுத்து பார்க்க போகும் ரம்பம் காம்பஸ் சா. இந்த ரம்பம் ஒரு கைப்பிடியில் 300 மில்லிமீட்டர் முதல் 450 மில்லிமீட்டர் வரை குறுகிய டேப்பரிங் பிளேட் பொருத்தப்பட்டுள்ளது. பெரிய உட்புற வளைவுகளை வெட்டுவதற்கு இது பயன்படுகிறது.
ரம்பத்தை தொடங்குவதற்கு ஒரு துளை போடுவது அவசியம். 2 முதல் 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு 8 முதல் 12 பற்கள். இந்த ரம்பம் நெஸ்ட் ஆஃப் சா என்று அழைக்கப்படுகிறது. இது பிரிக்கக்கூடிய கைப்பிடிகளுடன் 3 கத்திகளை கொண்டுள்ளது. வேறு பிளேடை பயன்படுத்த ஏற்கனவே உள்ள பிளேடை பிரித்து நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பிளேடை இணைக்கவும். கத்திகள் கத்திரிக்கும் கத்தி, திசைகாட்டி கத்தி மற்றும் கீவே ஹோல் பிளேட் ஆகும். அவை வெட்டு வளைவை பயன்படுத்துகின்றன. கத்தியின் நீளம் 25 முதல் 40 சென்டிமீட்டர். கீஹோல் சா. இந்த ரம்பத்தின் நீளம் 20 முதல் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தி. இது கைப்பிடிக்கு அருகில் 6 மில்லிமீட்டர் அகலமும் கால் விரலில் 3 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டது. இந்த ரம்பம் ஒப்பீட்டளவில் சிறியது. எனவே இந்த வகை ரம்பம் முக்கியமான சிக்கலான மற்றும் உள்வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கத்தியின் நீளம் 25 முதல் 35 சென்டிமீட்டர். பணி 2. ரிப்பிங். மரத்துண்டை குறிப்பதன் மூலம் ஆரம்பிக்கலாம். ஒரு மடிப்பு விதியுடன் மரத்துண்டின் அளவை சரிபார்த்து நீளம், அகலம் மற்றும் உயரம் 450 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் அளவை உறுதிப்படுத்தவும். ட்ரை ஸ்கொயர் மற்றும் மார்க்கிங் கேஜ் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைபடத்தின்படி வேலையை குறிக்க வேண்டும். வேலையை குறிப்பது எப்படி என்று பார்க்கலாம். பணியிடத்தில் கிடைமட்டமாக வேலையை வைக்கவும். தச்சரின் பென்சில், மடிப்பு விதி மற்றும் நேரான விளிம்பை பயன்படுத்தி வேலையின் இடது புறத்திலிருந்து 50 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் முதல் 400 மில்லிமீட்டர் வரையிலான ஒவ்வொரு இடைவெளியையும் குறிக்கவும். இறுதி பகுதியின் விளிம்பில் ட்ரை ஸ்கொயரை வைத்து இறுதி பக்கத்திலும் பின்புறத்திலும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். நேர் விளிம்புடன் கோட்டை குறிக்கவும். இப்போது தச்சரின் வைஸில் செங்குத்தாக 150 மில்லிமீட்டர் மேல் மற்றும் தாடைகளுக்கு இணையாக வேலை செய்வது எப்படி என்று பார்ப்போம். தச்சரின் துணை சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் ஒரு துப்புரவு கம்பி தூரிகையை பயன்படுத்தி தச்சரின் துணையை சுத்தம் செய்து மரத்தூள் இல்லாமல் செய்யுங்கள். இப்போது தச்சரின் துணையின் தாடையை திறக்கவும். தாடையை திறக்க கைப்பிடியை எதிர் கடிகார திசையில் திருப்பவும். மரத்துண்டை செங்குத்தாக பிடிக்கும் அளவுக்கு தாடைகளை அகலமாக திறக்கவும். துணைக்கு மேல் 150 மில்லிமீட்டர் செங்குத்தாகவும் தாடைகளுக்கு இணையாகவும் வேலையை பிடிக்கவும். வைஸில் வேலையை உறுதியாக பிடிக்க தாடைகளை மூடி இருக்கவும். இங்கே காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் பாதங்களின் நிலை 90 மற்றும் 70 டிகிரியாக இருக்க வேண்டும். பெஞ்ச் வைஸில் உள்ள மரத்துண்டை அதிகமாக இருக்காமல் தாடையின் இருபுறமும் ஒரு கழிவு மரத்துண்டை வைத்து அழுத்தம் சமமாக விநியோகிக்கப்படுவதையும் துணை மரத்துண்டை சேதப்படுத்தாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரம்பம் அமைத்து குறிக்கவும். வலது ஆள்காட்டி விரலால் பார்த்த கைப்பிடியை பக்கவாட்டில் பிடிக்கவும். முன்னெச்சரிக்கை: மரத்துண்டு அனைத்து பக்கங்களிலும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சாண்ட்ஸ்டோனை பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்கள். 65 டிகிரியில் குறிக்கப்பட்ட வரியில் ரம்பத்தை வைக்கவும். மரத்துண்டுடன் 65 டிகிரி கோணத்தை உருவாக்க கைப்பிடியை பிடிக்கவும். இடது கை கட்டை விரலை வழிகாட்டியாக பயன்படுத்தி ஒரு ரம்ப வெட்டை உருவாக்க ரம்பம் முன்னோக்கி பின்னோக்கி சீரான அழுத்தத்துடன் நகர்த்தவும். ஒரு பகுதியில் ரம்பம் முழுகாமல் இருக்க முழு நீளத்தையும் வெட்டுவதற்கு பயன்படுத்தவும். நீங்கள் 150 மில்லிமீட்டர் பகுதியை ஒருமுறை பார்த்தீர்கள். நாங்கள் குறித்த 400 மில்லிமீட்டர் குறியை நீங்கள் அடையும் வரை பார்த்தேன். மற்ற குறிக்கப்பட்ட வரிகளுக்கும் அவ்வாறே செய்யுங்கள். நாங்கள் அறுக்கும் வேலையை முடித்துவிட்டோம். எனவே ரிப்பிங் முடிப்போம். குறியிலிருந்து பிளேடின் விலகலை சரிபார்ப்பதன் மூலம் நீங்கள் வெளியேறவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். முதல் டாஸ்க்ல நாம வுட் சாஸை பார்த்தோம். அது கேட்டகரைஸ் செஞ்சோம் ஸ்ட்ரெயிட் மற்றும் கர்வ் கட்டிங் டைப்ஸ்ல. ஸ்பெசிஃபிக் சாஸ் அதாவது ரிப், கிராஸ் கட், ஹேண்ட், பேனல், டெனன், டவ்டெயில், போ, கோப்பிங், ஃப்ரெட், காம்பஸ், நெஸ்ட் ஆஃப் சாஸ் மற்றும் கீஹோல் சாஸ் டீட்டெயில்டாக இருக்கும். இன்க்ளூடிங் பிளேடு மெட்டீரியல், லென்த், டீத் மற்றும் அதோட யூசஸ். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ மற்றும் குட் பை.